ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தாவே இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, லார்ட் பிளஸ் அ சர்வீஸ் திஸ் மார்னிங் லார்ட். இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று வருகிறவர்கள் சீக்கிரமாக வரும்படியாக கர்த்தரை பார்த்து நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை கர்த்தாவே. இந்த காலையிலே உம்முடைய ஆராதனைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்துமாவோடு கூட கர்த்தருடைய நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் வழியை உண்டாக்கினீர். உம்மை பற்றி கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். இந்த நாளிலும் வர வேண்டியவர்களை கர்த்தர் சீக்கிரமாக தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாடுகிற பாடல்கள் கர்த்தாவே, கர்த்தருடைய ஆலோசனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தரும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, கர்த்தர் இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி நாம் பாடல்களை நாம் பாடுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்களின் நிழலில் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி,
எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise God, praise God. அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலமும் என் இயேசுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலமும் என் இயேசுக்கே. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்குழியில்
ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார் அன்பரவரை புகழ்ந்திடவே. புது பாடல் எனக்கு தந்தார் அன்பரவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என். சொல்வோமா? மகத்துவமும் மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளவர். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். அல்லேலூயா அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. Praise the Lord. 18ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை ஒருவர் திறந்து நீங்க வாசிக்கிறீங்களா? Psalm 18 and verse 1 and 2. 18ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். ஆமென். Yeah. You are my strength. The Lord is my rock, my fortress, my place of safety. He is my God. The rock I run to. Protection, for protection.
He is my shield. By His power I am saved. He is my hiding place. High in the hills. தமிழிலே என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். இந்த 18ஆம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களின் அடிப்படையாக கொண்டுதான் என் கன்மலையானவர் என்ற பாடலை எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலை பாடும்போது அப்படியே வசனங்களை வைத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆமேன். ஆகவே நாம் இந்த 18ஆம் சங்கீதத்திலே தாவீது சென்ற ஒரு இக்கட்டு நெருக்கத்திலே கர்த்தர் அவருக்கு கன்மலையாக கோட்டையாக நான் நம்பும் துருகம். உலகம் மாறினாலும் கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். கன்மலை என்றால் the rock never moves, the rock never changes. Amen. பாடலாம். Praise the Lord, praise the Lord. Praise you Jesus. Amen. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனா
என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் என் பலனாகிய கர்த்தாவே, நானும் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வசனங்களை நாம் எப்பொழுதுமே தியானிக்கும்படியாக வேதம் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இரவிலும் பகலிலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்க வேண்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உட்காரும் பொழுதும் அந்த வசனத்தை தியானித்து பிள்ளைகளோடு பேச வேண்டும். நீங்கள் படுத்திருக்கும் பொழுதும் அவருடைய வசனம் நம்முடைய தியானமாகவும் பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும். நாம் நடக்கும் பொழுதும், when you sittest, when you liest down and when you walk. அப்போ உட்கார்வது, நடப்பது, அமர்ந்து கொள்வது, படுத்துக் கொள்வதெல்லாம் ஒரு நாளிலே செய்கிற காரியங்கள். தேவன் அவர்களுக்கு சொன்னார், இதை நீங்கள் செய்ய வேண்டும். You always have to do. அதை தான் உபாகமத்திலே சொல்லியிருக்கிறார். நம் இருதயம் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையினால் நிரம்பியிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை என்றும்
நேசிக்கின்றது. இந்த பாடலை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படியாக இந்த பாடலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து, கர்த்தாவே, என் இருதயம் உம்மை தியானிக்கின்றது. My mind is meditating on you. My heart is meditate on you என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். நான் அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். கிருபை என்றும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை தொடரும். நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை தொடரும். இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் நேசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னத மறைவில் சேர்த்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னத மறைவில் சேர்த்திடுவார். அழுகை போல பறந்திடுவேன், ஆண்களை போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீரை பருகிடுவேன். அழுகை போல பறந்திடுவேன், மான்களை போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீரை பருகிடுவேன். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். உள்ளங்கையில் வரைந்தனை ஏந்திடுவார், எத்தீங்கும் அணுகாமல் காத்திடுவார். உள்ளங்கையில் வரைந்தனை ஏந்திடுவார், அணுகாமல் காத்திடுவார். போகையிலும் வருகையிலும் அவர்
சமூகம் என்னுள்ளே போகையிலும் வருகையிலும் ஏந்திடுவார். போகையிலும் வருகையிலும் அவர் சமூகம் என்னுள்ளே போகையிலும் வருகையிலும் ஏந்திடுவார். இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். நான் அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார். தழும்புகளால் உன்னை குணமாக்கிடுவார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார். தழும்புகளால் உன்னை குணமாக்கிடுவார். அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும். நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும் பூரண சுகம். அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும். நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும் பூரண சுகம். இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். நான் அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் மிகவும் பிரியப்படுகிறார். God is so happy when we worship him and praise him. ஏனென்றால் அவர் பேசாதபடி ஒரு கல் அல்ல. அவருக்கு கண்கள் உண்டு, செவிகள் உண்டு, அவருக்கு ஒரு இருதயம் உண்டு. நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு இருதயம் நம்முடைய கர்த்தருக்கு உண்டு. அவர் நம்முடைய ஸ்தோத்திரங்களை he accepts it. அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அதை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஜனங்களாக கூடியிருக்கும் பொழுது அவரை பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்வோமா? Lord, we thank you, Lord. Lord, we praise you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாக, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கும்படியாக எந்தவித தூண்டுதல் இல்லாமல் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க நாங்கள் வந்திருக்கிறோமே கர்த்தாவே. நீர் எவ்வளோ நல்லவர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளை காத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. We cannot be but grateful to you. உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளவு வியாதிகள், மீட்கப்பட முடியாத வியாதியிலே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேருக்கு உதவி இல்லை, எவ்வளோ பேருக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் இல்லை. எங்களுக்கு ஒருவர் உண்டு. எங்களை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உண்டு கர்த்தாவே.
Hallelujah, hallelujah. Oh, we want to lift you, Jesus. We want to lift you, Lord. உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. Hallelujah. நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். Oh, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். We are going 2 Kings chapter 4 from verses 1 to verse 7. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். Now there cried a certain woman of the wives of the sons of the prophets unto Elisha, saying, Thy servant my husband is dead, and thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my 2 sons to be bondmen. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரை அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். And Elisha said unto her, What shall I do for thee? Tell me, what hast thou in the house? And she said, Thine handmaid hath not anything in the house save a pot of oil. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். Then he said, Go borrow the vessels abroad of all thy neighbors, even empty vessels, borrow not a few. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். And when thou art come in, thou shalt shut the door upon thee and upon thy sons, and shall pour out into all those vessels that thou set aside that which is full. So she went from him and shut the door upon her sons, who brought the vessels to her, and she poured out. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். And it came to pass, when the vessels were full, that she said unto her son, Bring me yet a vessel. And he said unto her, There is not a vessel more. And the oil stayed. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. Then she came and told the man of God, and he said, Go sell the oil and pay thy debt, and live thou and the children of the rest. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் உன் பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றால். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோம். நம்முடைய வேதங்களெல்லாம் தூக்கி கொள்ளுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லாமா? This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today I'll be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name,
ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலையிலே நான் வாசித்த இந்த வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் எலிசா உடைய நாட்களிலே நடந்தது. குறிப்பாக தீர்க்கதரிசியாகிய எலிசா செய்த ஒரு பெரிய அற்புதம். The Lord did an impossible miracle through possible means. முடியாத, நடக்கக்கூடாத ஒரு அதிசயத்தை நடக்கக்கூடிய பாத்திரங்கள் மூலியமாக தேவன் நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். A supernatural miracle through natural means. Praise the Lord. இயற்கையாக இருக்கும் மனிதர்கள் மூலமாக கர்த்தர் செய்யும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற காரியங்களை வைத்து கர்த்தர் இயற்கைக்கு முடியாத அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இந்த 7 வசனங்களிலே அந்த 2ஆம் வசனத்திலே இந்த அற்புதத்தின் திறவுகோல் இருக்கிறது. The key sentence of this miracle is found in verse 2. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். 2 கேள்விக்குறிகள், ஆங்கில வேதத்தில் 2 கேள்விக்குறிகள் இருக்கின்றன. What do you want me to do? இரண்டாவதாக, What do you have in your house? Praise the Lord. முதல் கேள்வியை நீங்கள் யோசித்தால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். That is supernatural God, a supernatural miracle. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும். இரண்டாவது பாருங்கள், உன்னிடத்தில், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. What do you have in your house? That is natural. இயற்கையான அவளுடைய வீடு. அவளுடைய வீடு ஒரு நேச்சுரல் ஜோன். முதல் கேள்வி, சூப்பர் நேச்சுரல் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை சாதாரணமான சூழ்நிலையிலே கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திலே கணவன் மடித்து போகிறான். த ஹஸ்பண்ட் டைஸ். 2 மகன்கள் இருக்கிறார்கள். இந்த ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து she started crying unto him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலையிலே பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது, a certain woman என்று சொல்லும் பொழுது, அது எல்லாரையும் புலப்படுத்துகிறது. இயேசுவும் தன்னுடைய ஓமைகளை சொல்லும் பொழுது, there was a certain man, ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான் என்று சொல்லும் பொழுது, அது நமக்கு எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஒப்புமையாக காணப்படுகிறது. ஒரு ஸ்திரீ ஒரு தீர்க்கதரிசியின் குமாரனுடைய மனைவியாக ஸ்திரீ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன சொல்லுவீர்கள்? 2வது கேள்வியும் கர்த்தர் கேட்கிறார், உன் வீட்டில் இருக்கிறது என்ன. வாட் டு யூ ஹாவ் இன் யுவர் ஹவுஸ்? நான் எங்கேயோ வெளியே இருந்து ஒரு அற்புதத்தை உனக்கு நான் செய்ய போகிறதில்லை. உன் மூலியமாக, உன்னுடைய பிள்ளைகள் மூலியமாக, உன்னுடைய குடும்பத்தின் மூலியமாக, உன் வீட்டில் இருக்கும் காரியங்கள் மூலியமாக நான் அற்புதத்தை செய்வேன். Glory to God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கேள்வியை சற்று இந்த காலை ஆராதனையிலே சிந்தித்து உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் வீட்டில் என்ன இருக்கிறது? இந்த ஸ்திரீ எலியா
எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து தன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்பதை அவள் சொல்ல ஆரம்பிக்கின்றாள். Both the prophet Elisha and the women started communicating with each other. 5 காரியங்கள் என் வீட்டில் இருக்கிறது என்பதை இந்த ஸ்திரீ சொல்லி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாள். What are those 5 things this woman says that she has in her house? Let me enumerate those 5 thoughts the woman says that she has in her house. என் வீட்டில் இந்த 5 காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற காரியம் இந்த ஸ்திரீ சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What do you have in your house? The woman said, number 1, I have issues in my house. Number 2, I have the intervention of God in my house. Number 3, I have an instrument in my house. Number 4, I have the instructions of God in my house. Number 5, I have the increase of God in my house. தமிழில் உங்களுக்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். 5 காரியங்களை இந்த ஸ்திரீ என் வீட்டிலே இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசி கேட்ட கேள்விக்கு, என் வீட்டிலே பிரச்சனைகள் இருக்கின்றது. 2வதாக, என் வீட்டிலே ஆண்டவருடைய குறுக்கீடு இருக்கிறது. 3வதாக, ஆண்டவர் அற்புதம் செய்ய என் வீட்டிலே ஒரு வழி இருக்கிறது. 4வதாக, என் வீட்டிலே ஆண்டவருடைய ஆலோசனைகள் இருக்கின்றது. கடைசியாக, என் வீட்டிலே கர்த்தருடைய பெருக்கம் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் வேதங்களை நீங்கள் திருப்பி நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான். If you read this verse 1, the first verse, this woman talks about issue after issue in her house. தன் வீட்டிலே இந்த முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரச்சனை அல்ல, அநேக பிரச்சனைகள் இருக்கிறதாக பட்டியலிட்டு இந்த சகோதரி சொல்லுகிறாள், இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? There is death in my house. Issue number 1. முதல் பிரச்சனை, மரணம் எங்களுடைய வீட்டை சந்தித்திருக்கிறது. 2வதாக, there is debts in my house. கடன் பிரச்சனை வீட்டில் இருக்கிறது. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, ஸ்லேவரி, அடிமைத்தனம். என் மகன்களை கடன் கொடுத்தவன் அடிமைகளாக எடுத்து கொண்டு போக வந்திருக்கிறான். இந்த 3 முதல் வசனத்திலே வாசிக்கலாம். We can see all these 3 things. The first issue that the woman has in the house, வீட்டிலே இந்த சகோதரிக்கு இருந்த முதல் பிரச்சனை மரணம், இழப்பு. She has lost her husband who was one of the servant of God. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்திருந்த ஒரு அடியான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆண்டவருடைய வழிகளிலே நடந்த ஒருவன் மரித்து போகிறான். அந்த வீட்டிற்கு நம்பிக்கையாயிருந்த ஒருவன். சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற வீட்டிலே இருக்கிற முதல் பிரச்சனை, ஒரு நம்பிக்கையை இழந்திருக்கிறோம். ஒரு காரியம் மரித்து இருக்கிறது, ஒரு காரியத்தை நாம் இழந்திருக்கிறோம். We are suffering because of a loss, a death. இழப்பு. அவருடைய இருதயம் எப்படி இருந்து இருக்கும்? கேட்ட உடனே அது வெளியே வருகிறது. கேட்ட உடனே வெளியே வருகிறது. There is death in my house.
இரண்டாவது பாருங்க, அந்த 4ஆம் வசனத்திலே, 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே she says, கடன் கொடுத்தவன் வந்து விட்டான். அப்பொழுது இரண்டாவது டெட்ஸ், கடன். நாட் ஓன்லி டெத் பட் டெட்ஸ், கடன். கர்த்தருக்கு பயந்தவனுடைய வீட்டிலே கடன் இருக்கிறதா? இந்த மனிதன் வேலை செய்வதாக நாம் வாசிக்கவில்லை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவன். He was one of the sons of the prophets. எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசன பள்ளிகளை நடத்தி வந்தார்கள். They had a school of prophets. அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ், அந்த தீர்க்க தரிசன பள்ளிகளிலே இவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள். He was a student. அவளுக்கு எந்த வேலை இல்லை என்று நாம் யூகிக்கலாம். அப்போது நான் நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் லோன் எடுப்பாங்க, சில படிக்கிறதுக்காக கடனோ தெரியவில்லை. இந்த குடும்பத்தில் ஏதோ கடன் வந்து விட்டது, கடன் கொடுத்தவன் வந்து விட்டான். இருந்ததும் போய்விட்டது, நான் இன்னும் கடன் செலுத்த வேண்டும், நான் என்ன செய்ய போகிறேன்? வேர் கேன் ஐ கோ? ஐ டோன்ட் ஹாவ் அ ஜாப். எனக்கு வேலை கிடையாது. நான் போய் எங்கு சம்பாதித்து எப்படி இந்த பணத்தை நான் செலுத்த முடியும்? ஐ டோன்ட் ஹாவ் மணி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாட் டு யூ ஹாவ் இன் யர் ஹவுஸ் என்று அந்த தீர்க்கதரிசி கேட்ட பொழுது இவர் சொல்லுகிறார், ஐ ஹாவ் இஷ்யூஸ் இன் மை ஹவுஸ். பிரச்சனை அல்ல, பிரச்சனைகள். மரணம், 2வது கடன், 3வது பாருங்கள், ஸ்லேவரி. என் 2 மகன்களையும் அவன் அடிமைகளை ஆக்கி கொள்ள கொண்டு போகிறான். வருவான், 2 பேரையும் கொண்டு போயிட்டா அவங்க போய் அடிமை. அவங்க வேலை செஞ்சு அவங்க சம்பாதித்து அந்த கடனை செலுத்த வேண்டும். மிக 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 கடினமான ஒரு ரியல் சிச்சுவேஷன். நம்ம மேலாக பார்க்கும்போது நாம் சொல்வோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நன்றாக இருக்கிறோம். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? உண்மை என்ன? பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆண்டவரிடத்திலே நாம் பிரச்சனையை கொண்டு வரும்போது கர்த்தர் அதை சால்வ் பண்ணுகிறார். So the first thing that we have to acknowledge that everybody has issues. கணவனிடத்தில் ஒரு இஷ்யூ, மனைவியிடத்தில் கடன் கொடுக்கணும் இஷ்யூ, பிள்ளைகளிடத்தில் இஷ்யூ, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆல் ஹாவ் இஷ்யூஸ். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, அதுதான் உண்மை. 2வது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வீட்டிலே என்ன இருந்தது? 2வது குறிப்பு என்னவென்றால், not only she had issues in her life, she had the intervention of God. தேவாதி தேவனுடைய ஒரு குறுக்கீடு. God was intervening. She allowed God to intervene. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கீட ஒரு வாய்ப்பை தருகிறாள். She gave an opportunity for God to intervene. இல்லை எல்லாம் சரியாக இருக்கிறது, நான் பார்த்துக்கொள்வேன் என்று அவர் சொல்லவில்லை. 2ஆம் வசனம், எலிசா அவளை நோக்கி. 1 வசனத்திலே அவள் எலிசாவை பார்த்து, 2 பேரும் பேசுகிறார்கள். எலிசா யார்? கர்த்தருடைய மனிதன், தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷனை பார்த்து அவள் சொல்லுகிறாள். 2ஆம் வசனத்தில் தேவனுடைய மனுஷன் அவளை பார்த்து சொல்லுகிறார். God's intervention. We are known and our life is known where we go when we are in problems. பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு மனிதன் அந்த நொடியிலே, அந்த நேரத்திலே யாரை பார்க்கிறான் என்பதுதான் அவன் வாழ்க்கையினுடைய திறன். Spiritual people will go to God. இவள் எலிசாவை தேடி வருகிறாள், தேவனுடைய மனுஷனை தேடி வருகிறாள். She comes in search of the man of God. தேவனுடைய மனுஷனை தேடி வந்து அவள் சொல்லுகிறாள், எனக்கு எப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று அவனை பார்த்து சொல்லுகிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இஷ்யூஸ், பிரச்சனைகளை வைத்திருக்கிறோம். பிரச்சனைகள் சால்வ் பண்ண நினைக்கிறோம். எங்கு செல்லுகிறோம்? இஃப் யூ கம் டு காட், டு த மேன் ஆஃப் காட் அண்ட் டெல் யுவர் ப்ராப்ளம், உங்கள் பிரச்சனையை தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். பிகாஸ் ஒன்லி வென் யூ அலவ், காட் கேன் இன்டர்வீன்.
நீங்கள் அனுமதித்தால்தான் கர்த்தர் குறுக்கிடுவார். அநேகருடைய பிரச்சனைகள் என்று அப்படியே இருக்கிறது காரணம், தே ஆர் நாட் ரியல் வித் காட். அவர்கள் கர்த்தரோடு கூட உண்மையாக இருப்பதில்லை. ஆண்டவரே இது பிரச்சனை என்று சொல்வதில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடம் இதுதான் பிரச்சனை என்று சொல்லவில்லை, மறைக்கிறார்கள். தாங்களாகவே கர்த்தரை விட்டு அதை சால்வ் பண்ணி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அது கடைசியிலே காலங்கள் உருண்டோடுகின்றன, அது இயலாமல் போகிறது. She came to the right place. she knew where to go. பாருங்கள், இந்த எலிசா தீர்க்கதரிசி யார் என்றால், தன் கணவனுடைய ஹெட், தன்னுடைய கணவனுடைய தலைவர் தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி பாருங்கள், he was in charge and one of his students died. The wife has come. அவர் சொல்வதற்கு ஒரு பொறுப்பு உண்டு. இவள் பொறுப்போடு போய் அவனிடத்தில் கேட்கிறாள். இன்றைக்கு நாம் கர்த்தரை விட்டு விட்டு இங்கும் அங்குமாக செல்வதிலே பயனில்லை. அவள் கர்த்தரிடத்திலே வருகிறாள். எலிசா தீர்க்கதரிசியே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். She did not get mad at him. அவரை பார்த்து அவள் கோபம் அடையவில்லை. நீங்கள் தான் எல்லாம் என்னோட கணவனுக்கு பயிற்சி கொடுத்தீங்க, இப்போ என் கணவன் இறந்துட்டான், என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு, அப்படி கேட்கவில்லை. அவள் மிகவும் தாழ்மையோடு கூட, ஆண்டவர் ஏதாவது செய்வாரா, கர்த்தருக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்று அவள் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். That is the second thing she talks about that she has in her house. தன் வீட்டிலே இதுதான் இரண்டாவது காரியம். The Lord's intervention. Issues are there. பிரச்சனைகள் இருக்கின்றது. She says, என் வீட்டில் கர்த்தர் வரணும், நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருடைய காரியங்கள் என்ன. மூன்றாவது பாருங்கள், அவன் கேட்குற கேள்வி, 2வது வசனம், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல், tell me. What do you have in your house? The third thing she says, I have an instrument in my house. என் வீட்டிலே நீங்கள் சொல்கிற அற்புதத்திற்கு ஒரு வழி இருக்கிறது. எந்த வழி? அவள் சொல்லுகிறாள், எங்கள் வீட்டில் வேறு என்றுமே இல்லை. I have nothing more save a pot of oil. சின்ன குடம், ஒரு குடம் நிறைய எண்ணெய் இருக்கிறது. ஒரு குடத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. லுக் அட் மை ஹவுஸ், ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங். என் வீட்டில் ஒன்றும் இல்லை. ஒருவேளை பொருட்கள் எல்லாம் கடன்காரன் கொண்டு போயிருப்பான். ஒருவேளை அந்த வீட்டில் அவ்வளோ பொருட்கள் இல்லை. அவள் சொல்கிறாள், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவதற்கு, நீங்கள் பார்ப்பதற்கு, ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் இன் மை ஹவுஸ். But I know I have one thing. I have a pot of oil. Small pot of oil. Brother, sister, little and small things can bring miracle in your life. Unrecognized little things which God has given you can bring a supernatural change in your life. சின்ன சின்ன காரியங்கள், நாம் பொருட்படுத்தாத காரியங்கள், அதை பொருட்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். மோசேயின் கையில் இருக்கிற தடியை பயன்படுத்தி இஸ்ரவேலை மீட்டார். சிவந்த சமுத்திரத்தை திறந்தார் கர்த்தர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது? சின்ன குடத்தில் எண்ணெய், ஒலிவ எண்ணெய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I have a small instrument, small things, but in the hands of a big God. சின்ன பொருட்கள் தான், சின்ன காரியம்தான், அது கர்த்தருடைய கரத்தில் வரும்பொழுது அது பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. 5 அப்பம் 2 மீன் தான் சின்ன தம்பியினுடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய கரத்தில் வரும்போது அது அற்புதமாக மாறுகிறது. 5 loaves and 2 fishes, little lunch can feed thousands when it comes into the hands of God. What do you have in your house? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? I don't have anything. I have a little income. சின்ன சம்பளம், எனக்கு இருக்கிற சின்ன ஞானம், எங்களுக்கு இருக்கிற சின்ன வீடு, எங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள்.
அவள் வீட்டில் இருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, அவள் வீட்டில் இருந்த அந்த வழி என்ன? She had issues in her house. And number 2, she had God's intervention. கர்த்தரை விட்டு கொடுத்த உடனே அவள் சொல்லுகிறாள், I have an instrument. ஒரு வழி இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மட்பாண்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை, அந்த குடம் என்பது நம்முடைய வாழ்க்கை. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட், அவர் உங்களை கொளுத்தி விடுவார். அந்த எண்ணெய் போதும். த ஆயில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் மட்டும் போதும் உங்களை எரிய வைக்கும், உங்களை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்லும். ஆவியானவருடைய எண்ணெயினால் அவர் இருளை வெளிச்சமாக்குவார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்களுக்குள்ளாக வசனம் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. யூ ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட் இன் யூ, யூ ஹேவ் தி ஆயில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் யூ, யூ ஹேவ் காட் கிவன் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ். தேவன் கொடுத்த தெய்வீக ஆசீர்வாதங்கள். கண்கள் பொருட்கள் மேலே போவானா, கண்கள் கர்த்தருடைய எந்திர வழியின் மேலே போகட்டும். பாருங்கள், 4ஆம் அதிகாரத்திலே இவள் சொல்லுகிற 3வது காரியம், ஐ ஹாவ் எ வே. எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது, எனக்கு ஒரு வழி இருக்கிறது. கர்த்தர் அதை தான் வைத்து பயன்படுத்துவார். 2ஆம் வசனத்திலே சொன்ன உடனே இம்மீடியட்லி காட்ஸ் ரெவலேஷன் கேம். இதுதான் 4வது காரியம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஷீ காட் இன்ஸ்ட்ரக்ஷன். என் வீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது, நெறிமுறைகள், ஆலோசனைகள். கர்த்தர் ஆலோசனை அப்புறம் தான் தருகிறார். இஷ்யூஸ், பிரச்சனைகள், காட்ஸ் இன்டர்வென்ஷன், கர்த்தருடைய குறுக்கீடு. அடுத்தபடியாக நம்ம வாசிக்கிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வழி. 4வது பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கர்த்தருடைய அங்கே ஆலோசனை பிறக்கிறது. 3ஆம் 4ஆம் வசனத்திலே ப்ராஃபட் எலைஷா ஸ்டார்ட்ஸ் டெல்லிங் ஹர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 3 ஆலோசனைகளை தருகிறார். என்ன ஆலோசனைகள்? நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. நம்பர் 1, பாரோ, வாங்கு. வெறும் பாத்திரங்களை வாங்கு. 2வது, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, ஷட் த டோர், கதவை பூட்டு. 3வது என்ன சொல்கிறார்? பாத்திரங்களை அடுக்கி வைத்து எண்ணெயை வார்த்து, ஃபில் எவ்ரி வெசல் வித் தட் ஆயில். 3த்தையும் சொல்லுவோமா? பாரோ, வாங்கு, வெறும் பாத்திரங்களை வாங்கு. 2வதாக கதவை பூட்டு, ஷட் த டோர். 3வதாக போர் தி ஆயில், எண்ணெயை ஊற்று. இதுதான் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வீட்டில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆலோசனை இருக்கிறது. இது 3ஐயும் நான் சொல்லுகிறேன். பாரோ, பக்கத்து அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் போய் பாத்திரங்களை வாங்கு. எவ்வளோ பாத்திரம் வாங்க முடியுமோ அவ்வளோ பாத்திரம் வாங்கு. யூ கெட் ஆஸ் மெனி வெசல்ஸ் யூ வாண்ட். அப்படி என்றால் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் காட். அதுதான் விசுவாசம். விசுவாசம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய கண்கள் மூலியமாக விரிவான ஆசீர்வாதங்களை பார்க்கும். உங்களுக்கு முன்பாக விசுவாச கண்களால் அற்புதங்களை பார்க்க வேண்டும். எஸ், கோ அண்ட் பாரோ எம்டி வெசல்ஸ். நான் நினைக்கிறேன் இவங்க போயிருப்பாங்க, வீடை தட்டி கொஞ்சம் பாத்திரம் தான் கொடுங்க. பாத்திரங்களா? எங்கள் வீட்டில் எல்லா பாத்திரத்துலேயும் ஏதோ இருக்குது. இதில் பருப்பு இருக்குது, அதில் நெய் இருக்குது, இதில் எண்ணெய் இருக்குது, இதில் சமைத்த. இல்லை, வெறும் பாத்திரங்களை தான் நான் வாங்க வந்திருக்கேன். ஓ, வெறும் பாத்திரங்களா? ஓ ஆமாம், மேலே லாஃப்டில் இருக்குது, பரணையில் இருக்குது, எல்லாம் நிறைய வெறும் பாத்திரம் இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுப்பீங்களா? நாட் ஸ்மால் சைஸ், கிவ் மீ பிக் சைஸ். பெரிய பெரிய பாத்திரங்களை வாங்கி அவள் வந்தாள். இது விசுவாசத்தை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டுமென்றால், வெறும் பாத்திரங்களை நிரப்ப வேண்டுமென்றால், விசுவாசத்தை நீங்கள்
உங்களுடைய கற்பனை விசுவாசத்தை பெருக்க வேண்டும். காட் கேன் டூ. இவ்வளோ பெரிய பிரச்சனையை கர்த்தர் சால்வ் பண்ண முடியும். இரண்டாவது என்ன சொல்கிறார்? ஷட் த டோர். இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாரோ, வாங்கு. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஷட் த டோர், கதவுகளை மூடு. உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி, வெளியேந்து பூட்டாத, உள்ளே வந்து பூட்டிக்கோ. 3 பேர் தான், இவள் 2 மகன்கள். அப்படி என்றால் நோபடி ஷுட் கம் இன்சைட் அண்ட் see. அவ்விசுவாசம் உள்ளே வரக்கூடாது. இயேசு எவ்விருவனுடைய மகள், when Jesus raised the daughter of Jairus in Mark chapter 5, he did not allow anybody to come inside the place where she raised Jairus' daughter. யாரையும் அவர் உள்ள விடலை. வேத புத்தகத்தில் அப்படி தான் பார்க்கிறோம். இதே அதிகாரத்தில் பின்பாக பார்த்தீங்கன்னா, எலிசா அந்த மரித்த மகனை எழுப்பும்பொழுது அவன் தனியாக இருக்கிறான். ஷட் த டோர். டோன்ட் அலவ் அன்பிலீஃப் டு டெஸ்ட்ராய் யுவர் ஃபெய்த். அவ்விசுவாசம் உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படியாக நீங்கள் விடக்கூடாது. அன்பிலீஃப் சுற்றி இருக்கும். சொல்லுவாங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது நடக்கும்னு எனக்கு தெரியும். இந்த நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போயிடுங்க, நான் இங்கே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த வீடு விசுவாசம் நிறைந்த வீடு. நான் பாத்திரங்களை அதை தான் கர்த்தர் எனக்கு சொன்னார். பாத்திரங்களை வாங்கி வைத்திருக்கிறேன், இப்பொழுது அற்புதம் நடக்கப் போகிறது. கதவை பூட்டு. அவ்விசுவாசம் வரக்கூடாது. Don't surround yourself with people who have unbelief, who always talk, நடக்குமா நடக்காதா. Don't be with them. மூன்றாவது, நீ ஊற்று. pour those waters, pour the oil, எண்ணெயை நீ ஊற்று. ஒரு பாத்திரமாக ஒரு மகன் எடுத்து கொடுத்தான், இவ ஊற்றிக்கிட்டே இருந்தா. ஃபெசிலிட்டேஷன். யாராவது ஒருவர் உங்களுக்கு அற்புதத்துக்கு சாதகமாக ஜெபிக்கிறவர்கள், கர்த்தர் சித்தம் இருந்தால் பார்க்கலாம், இல்லை கர்த்தர் செய்வார். இந்த சூழ்நிலையில் நம்ம ஊற்றுவோம், எண்ணெயை ஊற்றுவோம், இருதயத்தை ஊற்றுவோம். let us facilitate. கர்த்தரோடு இசைவோம். see, if a human element cannot cooperate with godly element, miracle cannot happen. ஒரு மனித காரியங்கள் கர்த்தரோடு இசையாவிட்டால் அற்புதம் நடக்காது. ஏனென்றால் ஆண்டவர் பெரியவர், மனிதன் பூலோகத்தில் இருக்கிறான். இருவரும் சேர்ந்தால் தான் அற்புதம் நடக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ வில் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு அற்புதம். கடைசியாக இந்த 7, 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். 6 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எவ்வளோ விசுவாசம்! ஆண்டவரை இதை நிரப்பும், இதை நிரப்பும், இதை நிரப்பும். என்னுடைய பிள்ளைகளின் படிப்பு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, என் கணவனுடைய சுகம், என் மனைவனுடைய சுகம், என் இல்லத்தினுடைய காரியங்கள், என்னுடைய சம்பளம், பல காரியங்களை விசுவாசத்தால் நீங்கள் நிரப்பின பிறகு இன்க்ரீஸ் வந்து விட்டது. கடைசியாக த இன்க்ரீஸ் இன் அவர் ஹவுஸ். ஐயோ, எங்கே பார்த்தாலும் ஆயில் கம்பெனி மாதிரி இருக்குது. எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய், ஒலிவ எண்ணெய் எல்லா பாத்திரத்தில் இருக்குது. இன்னும் பாத்திரம் இல்லை, போய் வாங்கிட்டு வா, இன்னும் பாத்திரம் இல்லைன்றாங்க. பாத்திரமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபுல். நீங்கள் சொல்லும்போது தான் எண்ணெய் நிற்கும். பாத்திரங்களை இல்லைன்னும் போது தான் எண்ணெயே நின்றது. பாருங்கள், அவ்வளோ இன்க்ரீஸ் காட் கேவ் தம். அவ்வளவு என்ன சொல்கிறது, நிறைவு, அவ்வளவு பெருக்கம். அந்த எண்ணெய் பெருக்கெடுத்து அந்த வீட்டிலே ஓடுகிறது. ஓவர்ஃப்ளோயிங் ஆயில் இன் தட் ஹவுஸ். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம், பெருக்கம், பிளஸ்ஸிங்ஸ். சரி, அதோடு முடியுதா? இங்கே தான் முக்கியமான காரியம். இங்கே தான் நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யூ ஷுட் நாட் ஸ்டாப் வித் இன்க்ரீஸ். அண்ட் வாட் இஸ் இன்க்ரீஸ்? இந்த பெருக்கத்தோடு நாம் நிற்கக்கூடாது. இந்த பெருக்கம் என்றால் என்ன, அதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 வசனத்தை வாசித்தால் 2 காரியம் இருந்தது. ஒன்று ஸ்டூவர்ட்ஷிப், 2வது சஃபிஷியன்சி, உக்ரானத்துவம், 2வது அதிகமான ஆசீர்வாதம். அற்புதம் வேண்டும் என்று போனால், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், கடன் எனக்கு அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்கிறா. ஆனால் ஆசீர்வாதம் வந்த பிறகு
அப்படியே போகலை. ஷி கோஸ் அகெயின் டு த மேன் ஆஃப் காட். கர்த்தரனை ஆசீர்வதித்து விட்டார். இப்போ கர்த்தரிடத்தில் போகிறேன், மனுஷனிடத்தில் போகிறேன், நீங்கள் சொன்னபடி செஞ்சோம், இந்த அற்புதம்லாம் நடந்துடுச்சு. எத்தனை பேர் அப்படி கர்த்தரிடத்தில் வராங்க? How many people return back to God with the increase of blessing? ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு எத்தனை பேர் அவரிடத்துல வந்து, நீர் கொடுத்த காரியத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? She came back to the man of God. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். Do you inform back? Do you come and give thanks? அவள் போய் கர்த்தருக்கு அறிவிக்கிறாள். அவள் போய் அந்த மனுஷனுக்கு அறிவித்தாள், நீங்கள் சொன்னபடியே எண்ணெய் நிரம்பி விட்டது. அப்பொழுது அந்த தேவ மனுஷன் பேசுகிறாள். வீட்டில் பாருங்க, பெருக்கத்தின் மேல் பெருக்கம். அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், யூ ஷுட் பி a குட் ஸ்டூவர்ட். நீ நல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை செலவு செய்ய நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மறுபடியுமாக கடன் வராது. பாருங்க, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். இம்மீடியட் நீட் என்ன? அந்த வீட்டில் கடன் இருக்கிறது. அப்போ முதல் கடன் அடைக்கணுமா? எதை செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டெட்ஸ், லிவ் ஆன் த ரெஸ்ட். நம்ம என்ன செய்கிறோம்? வி லிவ் ஆன் த ஃபர்ஸ்ட் அண்ட் கிவ் த ரெஸ்ட் டு த டெட்டர்ஸ். கடனுக்கு கடைசியாக கொடுத்துட்டு இருக்கிறத நல்லா புசிச்சிடுறோம். அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், முதலே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடு. யாருக்கெல்லாம் கடன் வச்சுருக்கிறீங்க? கர்த்தருக்கு கடன் வச்சுருக்கிறீங்களா? இன்னும் என்னென்னலாம் இருக்குது? நீங்கள் என்னென்னலாம் பொறுத்தனை எடுத்துருக்கீங்க? நீங்கள் எதெல்லாம் செய்யணுமோ முதல் அதை செய்யுங்கள். அப்போ எதில் வாழ்வது? லிவ் மினிமலி. மீதம் இருக்கிறதே போதும் 3 பேருக்கும். அதில் நீங்கள் 3 பேரும் வாழுங்கள். அதுதான் ஸ்டூவர்ட்ஷிப். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? வாட் எவர் யூ ஹேவ் டஸ் நாட் பிலாங் டு யூ, எவ்ரிதிங் காட் ஹஸ் கிவன் யூ அண்ட் காட் இஸ் தி ஓனர். உனக்கு இருக்கிறது எல்லாம் உனக்கு சொந்தமானதல்ல, எல்லாவற்றுக்கும் உரியவர் கர்த்தர். கர்த்தருக்கு கொடு. இங்கே பாருங்க, மீதம் இருக்கிறதுலே நீ வாழ். The Lord kept her out of debt and the Lord kept her from further debts. கடனிலிருந்து அவளை மீட்டெடுத்தார், இன்னும் கடன் வாங்காதபடி கர்த்தர் அவளை காப்பாற்றினார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டும். அதனோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்ட மாட்டார். உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ஐ ஹாவ் இன்க்ரீஸ். பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆசீர்வாதம். அதை நான் என்ன பண்ணணும்? தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு கீப் இட் வித் மீ. ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் மை டெட். கம் அவுட் ஆஃப் யுவர் டெட். உன் கடனை விட்டு நீ வெளியே வா. அப்பொழுது மித்தம் இருக்கிறதே உனக்கு போதும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவாராக. வாட் டு யூ ஹாவ் இன் யுவர் ஹவுஸ்? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? 5 காரியங்கள். என் வீட்டிலே பிரச்சனை இருக்கிறது. என் வீட்டிலே கர்த்தருடைய தலையீடு, குறுக்கீடு இருக்கிறது. 3வது, என் வீட்டிலே ஒரு வழி இருக்கிறது. 4வது, கர்த்தருடைய ஆலோசனை என் வீட்டில் இருக்கிறது, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 5வது, கர்த்தருடைய பெருக்கம் இருக்கிறது. ஐ ஹாவ் இஷ்யூஸ் இன் மை ஹவுஸ், பட் ஐ ஹாவ் த இன்டர்வென்ஷன் ஆஃப் காட் இன் மை ஹவுஸ். ஐ ஹாவ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அ பாட் ஆஃப் ஆயில் இன் மை ஹவுஸ். I have the instruction of God how to go about, and finally there is increase after increase in my house. கர்த்தர் உங்களை பெருக்கி உங்களை ஆசீர்வதித்து, ஒருவேளை இதே போல கடன் இல்லை, பட் ஏதோ ஒரு லாஸ் இருக்கிறது, கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். ஐ ஹாவ் இஷ்யூஸ். எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அதை உமக்கு சொல்லுகிறேன். ஃப்ரம் இஷ்யூ டு இன்க்ரீஸ். பிரச்சனையிலிருந்து பெருக்கத்துக்கு கர்த்தர் இந்த குடும்பத்தை கொண்டு வந்தார். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வசனம் எங்களுக்கு பலத்தை தருகிறது.
ஏதோ ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அவள் கர்த்தரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது, கர்த்தர் எப்படி மாற்றினீர்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை வைத்து நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குறைகளை நிறைவாக நீர் மாற்றும். கர்த்தருடைய சிறிய காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்க நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கண்களை திறந்தருளும். எங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று நீர் ஒரு 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 நோக்கத்தோடு கேட்கிறீர். நாங்கள் அதை உமக்கு தந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே சிறியோர் பெரியோரை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் இந்த மாதத்திலே எங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்பும். கர்த்தாவே, பள்ளிகளுக்கு செல்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த வாரத்திலே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய ஞானத்தால் நிரப்பும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே கணவனுக்காக, மனைவிக்காக அழுது புலம்பு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே நான் உயர்த்துகிறேன். அவருடைய கூக்குரலை கேளும். எலிசாவை அனுப்பும். இயேசுவாகிய எலிசாவை அனுப்பி அவருடைய விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரம பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட்.